மக்கள் எல்லாம் நல்லா சுபிட்சமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மழையை அப்படின்னு இந்த கேடு கெட்ட திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. பக்கத்து தெருவில் இருந்து மின் மோட்டார்களினுடைய மூலியமாக நீங்கள் இந்த தெருக்கு தண்ணியை மாற்றுறீங்க, அந்த தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு மாற்றுறீங்க. இதுதான் சாதனை. என்ன சொல்ல வரீங்க? உதயநிதி வந்தார், ஏன் வந்தார்? 5000 கோடி பணத்தை கொடுத்துருக்க, நீ ஏன் வந்த? மழை தண்ணி போகணும்ல, ஏன் போகலை? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கும் துப்பும் இல்லை. உட்காந்துட்டு உதயநிதி வந்தார். யார் வர சொன்னா? வீட்டில் படுத்து தூங்குங்க, நிர்வாகம் நடக்கணும்ல, ஏன் நடக்கலை? என்னுடைய தொண்டர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள் களத்துக்கு போங்க, மக்களோடு ஆதரவா நில்லுங்க. தலைவர் தளபதி அவர்கள் அதை சொல்லணும் நீங்க ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க. அதையும் தாண்டி தம்பிங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உங்களுக்கு ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் புகழ், எங்க இருக்கீங்க? ராயபுரத்துல இருக்கீங்க. இந்த 3 நாட்களா மழை பெய்துகிட்டு இருக்கு இல்லையா? இதை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் பக்கம் என்னவா நின்று பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் பக்கம் இருந்து வீட பால் பாக்கெட் தரது, சாப்பாடு தரது, அப்புறம் ரெயின் கோட் தரது, வேலை பார்த்துட்டு இருக்கோம். மாவட்ட செயலர் தலைமையில பண்ணிட்டு இருக்கோம். ராயபுரத்துல 53 வார்டு அதிகமா தண்ணி இருக்கு. அங்க காசிமேடு இருக்குல்ல, காசிமேடு சைடு இந்த ஆர்எஸ்ஆர் தண்ணில சாப்பாடுலாம் போட்டு ஒண்ணு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்து பெட்ஷீட் தர போற ஒரு 200 பேருக்கு பெட்ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 5000 கோடி எங்க போச்சு? உங்களுடைய திட்டமிடுதல்ல தானே 5000 கோடி, 4800 கோடி செலவாகுதுன்னு சொன்னீங்க. 4800 கோடி செலவு பண்ணிட்டீங்கல்ல, பணிகள் முடிஞ்சிருச்சு இல்ல, ஏன் தண்ணி போகல? மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரவான்னு பாடி இருக்கிறதே திமுகவுக்காக தான். கேட்குறப்போ ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. உங்களுடைய சேவகன் நான் அப்படின்னு சொல்றப்ப களத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று வீட்டு வெளியே தாண்டி வந்தாவது மக்களுக்கு செய்யும். அதுதான் போட்டோ ஷூட். அது எடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இல்லை. விஜய் வெளியே வர்றதுனால என்ன சிக்கல் வந்துட போதும்? எல்லாமே சிக்கல் தான். உங்க பேண்ட்டுக்கு போட்டிருக்க முடிச்சு கூட சிக்கல் தான், அவுத்துருவாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து அரசியல் களத்தில் நம்ம ஜாம்பவான் நேயர்களுக்காக பேசி வரோம். இந்த மழைக்காலம், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சென்னையில் ஒரு பெரிய மழை பெய்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார். 4.5 ஆண்டு காலமாக இவ்வளவு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தீங்க, முறையாக இந்த பணியெல்லாம் நடந்திருந்தால் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காது, பல இடங்களில் தண்ணியெல்லாம் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் நீங்கள் திமுக தரப்பில் எடுத்துக்கிட்டால் மேயர் அவர்களுடைய புகைப்படங்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மையான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிகள்லாம் உடனடியாக போயிடுச்சு, இரவோடு இரவா அப்படின்னு ஃபோட்டோஸ் போடுறாங்க. ஒரு பக்கம் உதயநிதி துணை முதல்வர் களத்தில் இருக்காங்கன்னு ஃபோட்டோ போடுறாங்க. 2 பக்கம் முரண்பட்டு இருக்கிறது. கள நிலவரம் என்ன சென்னையில்? நிலவரம்னு பார்த்திங்கன்னா, பெய்யக்கூடிய மழையை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி சென்னை நகருக்குள்ளே மழை நீர் தேங்காத அளவுக்கு சென்னை மாநகராட்சி சீரும் சிறப்புமாக கையாண்டுக்கிட்டு இருக்குது. அதனுடைய பெரிய எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை கூட ஸ்கூல்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி மழை எவ்வளவு வேகமாக பெய்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு தான் சாலை வந்து தரமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லா சென்னை நகரில் எல்லா இடங்கள்லையுமே பார்க்கலாம். நீங்கள் இயல்பு வாழ்க்கை மக்களுக்கு எங்கேயுமே பாதிக்கப்படலை. யாருக்கும் சாப்பாடு உணவு பஞ்சங்கள் தட்டுப்படலை. ஷாக்கடிச்சு யாரும் சாகலை. போட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்கியூ டீம் இருந்தும் அவர்களை பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் இல்லை. மக்கள் எல்லாம் நல்லா சுபிட்சமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மழையை அப்படின்னு இந்த கேடு கெட்ட திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன, ஒரு மழை வருது, அதை முன்கூட்டி திட்டமிட்டு இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கணுன்ற அடிப்படை அறிவுகளோடு இல்லாதவர்கள் தான் இந்த அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, விடுமுறை அளிக்கணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன், மழை அப்படின்னு. நீ பல விஷயங்கள் சொன்னீங்க. மின்சாரம் தாக்கி, ஆமாம், மின்சாரம் தாக்கி 2 பேர் செத்து போயிருக்காங்க. ஓகே, ஒரு டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருந்த மாஸ்டரு அவர் மீது மின்சாரம் பாயுது. பையன் வந்து அந்த கடை ஓனருடைய பையன் காப்பாற்றணும் முயற்சி செய்கிற 2 பேருமே இறந்துடுறாங்க. மழையினால் பாதிப்புகள் தானே. நம்ம பூந்தமல்லிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கம் வேலப்பஞ்சாவடியில் கார் அப்படியே மூழ்கி போய் போகிறதும் பஸ் அப்படியே மூழ்கி போகிறதும் பார்த்தீங்களா? எப்படி இதெல்லாம் சென்னை கிரேட்டர் சென்னை காவல்துறை வந்து கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா பகுதிகள்லையுமே மின் மோட்டார்களை வைத்து
மழை வெள்ளத்தை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுமே நீங்கள் மின் மோட்டார்களை நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக இவ்வளவு பணங்களை செலவு பண்ணி எல்லாத்தையும் போடணும்? இங்கே பாருங்கள், பக்கத்து தெருவில் இருந்து மின் மோட்டார்களினுடைய மூலியமாக நீங்கள் இந்த தெருவுக்கு தண்ணியை மாற்றுறீங்க, அந்த தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு மாற்றுறீங்க. இதுதான் சாதனை. இதை தான் மேயர் பிரியாவும் PK சேகர் பாபுவும் இந்த குட்டியப்பா துணை முதலமைச்சரும் களத்தில் நின்று பார்க்குறாங்களா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னா ராத்திரியோட ராத்திரியாக போய் அடையார் முகத்வாரத்தில் வந்து அந்த இதை கால்வாயில் வந்து கலக்கிறத வந்து துணை முதலமைச்சர் பார்த்தாரு ராத்திரின்னு சொல்லிட்டு, என் பகலில் போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா? இன்னைக்கு இந்த பாடிக்குப்பம் தரைப்பாலங்கள்லாம் மூடி போச்சு, முகப்பேர் தரைப்பாலம் மூடி போயிடுச்சு, தரைப்பாலங்களுக்கு மீது 2 அடி தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒழுங்கான முறையில் தூர்வாரி இருந்தீங்கன்னா தண்ணி போயிருக்கும். கடல் அலையிலேருந்து தண்ணிகள் எல்லாம் திருப்பியும் உள்வாங்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 4800 5000 கோடியை போட்டு நீங்கள் ரொம்ப அழகாக சென்னை மாநகராட்சியை சுற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு இது மழைநீர் வடிகால் வந்து கட்டினீங்க இல்லையா? அது எங்கன்னு கேட்குறேன். இல்லை, முழுவதும் சென்னையும் அப்படி இருக்கான்னு கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறது கூட 99% முடிச்சிட்டோம், 98% முடிச்சிட்டோம், 90% முடிச்சிட்டோம். ஆளாளுக்கு சொன்னது தான். ஏதோ ஒன்று 98 வேணாம், 90% முடிச்சிங்கல்ல. 90% எது, மிச்ச 10% எது? விளக்கம் கொடுங்க. இல்லை, இப்போ நான் யதார்த்தமாகவே கேட்குறேன். நம்ம குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறது இல்லை, இது குற்றம் சாட்டணுன்றத நான் வரல. நான் என்ன கேட்குறேன்னா, 5000 கோடியை நீங்கள் முழுங்குனீங்கல்ல, இந்த சென்னை மழை வெள்ளத்துக்காக நாங்கள் போடுறோன்னு போட்டிங்கல்ல. அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் திமுக அரசு வந்து யாருமே மழை பெய்தப்போ எந்த குற்றமே சாட்டலை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஏன்னா கடந்த ஆட்சிகளில் செய்யலை, இவங்க வந்து செய்கிறாங்க. அதுக்காக சாலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்குன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே போக முடியாது. ஓகே, வந்த ஆண்டும் சரி, அதுக்கு அடுத்த ஆண்டுமே அதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனால் ஏன் நடக்கலை? இன்னமும் பல சாலைகளில் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. பல சாலைகள் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. கோயம்பேடில் இல்லையா? அண்ணா நகரில் இல்லையா? நுங்கம்பாக்கத்தில் இல்லையா? டி நகரில் இல்லையா? வியாசார்பாடியில் இல்லையா? கொளத்தூரில் இல்லையா? எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கொரட்டூரில் இல்லையா? அம்பத்தூரில் இல்லையா? பரவலாகவே பார்ப்போம். வடபழனியில் இல்லையா? நெற்குன்றம் மதுரவாயில் பகுதிகளில் இல்லையா? அப்படி சென்னை சிட்டி நகரத்துக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஏரியான்னு எல்லா ஏரியாலையுமா நம்ம ஒரு சில ஏரியாக்களில் தான் இருக்குது, ஒரு சில ஏரியாக்களில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடங்கள்லையுமே தான் இருக்குது. அப்போ இந்த மழையவே உங்களால் தாங்க முடியலன்னா 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்லாம் எதிர்பார்க்குறீங்களே எப்படி? ரொம்ப சிறப்பாக கையாளுறோம். மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி மாதிரிலாம் சாப்பாடாக்கி இப்போ குப்பாளுற வண்டியில் கொண்டு போய் கொடுக்குறது சிறப்பான கையாற்றலாம். எது ஆளுமை, சிறந்த ஆளுமை? அந்த குப்பை வண்டியிலேருந்து வந்து இறங்குதில்ல, அந்த முதல்வர் வாங்கி சாப்பிடுவாரா? கேவலமாக சொல்லலை நான். அப்போ கொண்டு போகக்கூடியவங்களுக்கு மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்க? நீங்கள் இஃப்தார் நிகழ்ச்சிக்கே கொண்டு போய் குப்பை வண்டியில் இறக்குனவங்க தான் நீங்கள். அதனால் இது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு கொடுக்குறோம், சரி, மக்களை பார்த்துக்குறோம், சரி. மழை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி உதயநிதி வந்து நின்னாரா? உதயநிதி வந்து நின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிடுமா? என்ன சொல்ல வரீங்க? உதயநிதி வந்தார், ஏன் வந்தார்? 5000 கோடி பணத்தை கொடுத்துருக்க, நீ ஏன் வந்த? மழை தண்ணி போகணும்ல, ஏன் போகலை? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கும் துப்பும் இல்லை. உட்காந்துட்டு உதயநிதி வந்தார். யார் வர சொன்னா? வீட்டில் படுத்து தூங்குங்க, நிர்வாகம் நடக்கணும்ல, ஏன் நடக்கலை? இத்தனை ஆயிரக்கணக்கான மோட்டார் பம்புகளை தானே இதை யார் வேணா பண்ணுவாங்களே. நீங்கள் எதுக்கு சாதனை படைக்கிறதுக்கு? மோட்டார் பம்பை போட்டு தான் ட்ரைனேஜ் லைன்லேருந்து நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு போய் விட்றீங்கன்னா இது சாதனையா? எது சாதனை? எங்களுக்கு புரியலையே. இல்லை, களத்துக்கு வர்றது நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிர்வாகம் என்ன கேட்குறேன்னா, களத்துக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரியான முறையில் கட்டியிருந்தீங்கன்னா தண்ணீர் வடிஞ்சு ஓட போகுது. இங்கே யாராவது வர வேண்டிய தேவை இருக்கா? தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பிரபா, போகக்கூடிய தண்ணிகள் சாலையில் நிற்கலை, அதுவாக ட்ரெயின் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் நின்னா அது இயல்பு தான்.
அதிக மழை பெய்யும் போது கொஞ்சம் நேரம் நிற்பதும் அப்புறம் வடிகிறதும் இயல்பான ஒரு விஷயம் தான். அதை நம்ம ஏற்றுக்கிறோம். மழை பெஞ்ச உடனே புசுக்குன்னு உள்ளே போயிடணும்னு நம்ம சொல்லலை, புரியுதுங்களா? அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி போயிருந்தா இவர் ஏன் களத்துக்கு வரணும்? வீட்டில் படுத்து தூங்கிட்டு நல்லாட்சி நாயன் காலையில் வரலாமே. பாருங்க நைட்டெல்லாம் மழை பெய்து இருக்கு, இப்பவும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயும் தண்ணி நிற்கல, போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமே. ரெயின் கோட்டை போட்டுக்கிறது, உடனே ஜீப்பில் ஏறி அப்பாவும் பையனும் வந்துடுறது. இப்போ எங்கே போயிடுச்சு குதிரை? குதிரையில் தானே போய்கிட்டு இருந்தார் அன்னைக்கு. இப்போ குதிரை இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ ஜீப்பில் வந்து இறங்குறது. நீங்கள் வாகனத்தை மாற்றி மாற்றி கொண்டு வர்றதுனால மக்களுடைய வாழ்க்கை மாறிடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுகிற தரப்பின் மீது இருக்கிற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருந்தாலும், கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருந்தப்போ, இதே மாதிரி புயல் வெள்ளம் வந்தப்போ எப்படி முதல்வராக அவங்க செயல்பட்டாங்களோ, எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவும் களத்தில் இருந்தது. மாற்றம் வரணும், அரசியலில் அடுத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சரிசமமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை இறக்கி விட்டு களத்தில் பணியாற்றினாங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற தாவேகாவினுடைய தலைவரோ இந்த களத்துக்கு வரணும்ல, ஏதாவது பண்ணணும்ல, அப்போ தானே அடுத்து அரசியலுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் தமிழகம் முழுக்க மழை வெள்ளங்களால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாருமே கொடுத்துட்ருக்குறாங்க. தினந்தோறும் காலையில் பால் பேக்கெட் கொண்டு போய் கொடுக்குறாங்க, பிஸ்கெட் கொடுக்குறாங்க, உணவுகள் தேவைப்படுபவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. களத்தில் எல்லா பக்கமும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே நிற்கலன்னு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்காட்டு. ஒரு தலைவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்களா, இப்போ ஒரு ட்விட் போடுறாப்புல, இந்த மாதிரி நிதி ஒழுங்காக செய்யலை, இவங்க பண்ணலை அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனை சமயங்களில் கூட ஒரு ஆளுகிற கட்சி குற்றம் சாட்டுவது மட்டுமே அரசியல் ஆயிடுமான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ அதே தலைவர் திரு விஜய் அவர்கள் நான் தன்னுடைய ட்விட்டரில் போடுறாருன்னு வச்சுங்க, என்னுடைய தொண்டர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள் களத்துக்கு போங்க, மக்களோடு ஆதரவா நில்லுங்க. தலைவர் தளபதி அவர்கள் அதை சொல்லணும் நீங்க ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க. அதையும் தாண்டி தம்பிங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உங்களுக்கு ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். ஹலோ 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 வணக்கம் புகழ், எங்க இருக்கீங்க? ராயபுரத்துல இருக்கீங்க. இந்த 3 நாட்கள மழை பெய்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. இதை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் பக்கம் என்னவா நின்று பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் பக்கம் இருந்து வீட பால் பாக்கெட் தரது, சாப்பாடு தரது, அப்புறம் ரெயின் கோட் தரது, வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாவட்ட செயலர் தலைமையில பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 100 பேர் மேல இருக்குண்ணா. 100 பேர் மேல நிக்கிறீங்க. எத்தனை நாளா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னொரு நாளா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னையோட நாளா செஞ்சுட்டு இருக்கீங்க. 4 நாளும் தொடர்ச்சியா 100 பேர் இருக்கீங்களா? 100 பேருக்கு மேல இருக்கீங்களா? குறைவா இருக்கீங்களா? 100 பேர் மேலதான் இருக்கும். வந்து போறாங்க 10 பேர். அதுல ஓகே. எந்த பகுதிகளெல்லாம் நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ராயபுரத்துல 53 வார்டு அதிகமா தண்ணி இருக்கு. ஓகே. 48 வார்டு அங்க காசிமேடு இருக்குல்ல, காசிமேடு சைடு இந்த ஆர்எஸ்ஆர் தண்ணில சாப்பாடுலாம் போட்டுருக்கோம். இப்போ ஒன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்து பெட்ஷீட் தர போற ஒரு 200 பேருக்கு பெட்ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்க பேர் என்ன? ராயபுரம் புகழ்ண்ணா. புகழ், உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? இளைஞர் மாவட்ட நிர்வாகியா இருக்கும். சரி, ஓகேம்மா, நன்றி. ஓகேண்ணா. கேட்டுட்டீங்களா? மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் வழியிலையும் வேதனையிலும் இருக்கும்போது தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி தான் அங்கே வரணுன்றதே இல்லை. அரசியல் களத்தில் ஒரு தேர்தல் வாக்கு அரசியலில் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறப்ப பொதுத்தளத்தில் வாக்களிக்கிற மக்களுக்கு அது வாக்காக மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்பவும் நான் சொல்றேன், தலைவர் தளபதி அவர்கள் தம்பி தங்கைகள் அப்படி கட்டமைக்கல, உணர்வு பூர்வமா கட்டமைச்சிருக்கிறார். அதனாலதான் அங்க வந்து ஒரு தீ விபத்து நடக்கும்போது அதே வடசென்னை பகுதியில் அங்க போன தலைவர் தளபதியினுடைய தங்கைகளை காவல்துறையினர் தாக்குனதை பார்த்தீங்களா? இங்கெல்லாம் வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வன்பமான ஒரு கட்டமைப்பை தான் இந்த திமுக உருவாக்கும். களத்தில் நின்று போராடுறதுக்கு அவன் தயங்குறதே இல்லை, தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு. தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி தான் இந்த இடத்துல போய் நிற்கணும்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்க நிற்கிறான். எல்லா பக்கங்களும் மழை வெள்ளத்தால் இன்னும் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த வில்லிவாக்கத்தில் தம்பி விசு பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் பகுதி செயலாளர். அந்த பக்கம் அயனாவரம் பார்த்தீங்கன்னா தம்பி அஸ்வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் அம்பத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர் பாலமுருகன் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நம்ம இவர் ஈசிஆர் சரவணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தாமு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பெரம்பூரில் சிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, டி நகரில் அப்புன்னு அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, இங்கே அண்ணா நகரில் பழனி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார் பண்ணலன்ற, யார் களத்தில் இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இத்தனை பேருமே என்னால் இப்போ லைனில் எடுக்க முடியும். அத்தனை பேரும் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நெஞ்ச வேலைகள் இல்லை. ஆனால் டி நகர் பகுதியில் எவ்வளோ பாதிப்புன்னு தெரியும். அண்ணா அப்புன்னு அண்ணன் எவ்வளோ இறங்கி வேலை செய்கிறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியும்.
அவர் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போகவே மாட்டார். அந்த இடத்துல ஒரு இடத்துல சேர் போட்ட தரையிலே உட்காந்துருவார், நீ பண்ணு அப்போ தான் போவேன்னுவார். அந்த மாதிரி. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டாதான் அப்படின்றது இல்லை, அது தளபதிக்கு திருப்தி ஏற்பட வரைக்கும் அங்கே நின்று வேலை பார்ப்பாங்க இவங்க எல்லாருமே. இவங்க யார் நேற்று வந்துடல, ஆண்டாண்டு காலமாக தலைவர் தளபதி மீது அன்பு கொண்டு அவங்க கூடவே இருக்கக்கூடியவர்கள். இங்கே வடசென்னை இவர் பூக்கடை குமார் எடுத்துக்கங்க, எல்லாம் களத்தில் நிற்கிறான் அன்னைக்கு அத்தனை பேருமே. தளபதி அவர்கள் அறிக்கை கொடுத்து எல்லாம் நேராக போங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வராங்களா? அத்தனை பேரும் நம்ம சொல்லலைனாலும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத தலைவர் தளபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா தகவல்களையும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமாக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாத்துக்குமே அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறார். எல்லா காலத்தில் நின்று என்னென்ன பண்ணுமோ அத்தனை வேலைகளும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு விளம்பரம் தேடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இது விளம்பரமாக கூட சொல்லலை, இது நான் குற்றமும் சாட்டலை. இவ்வளவு விஷயங்கள் செய்கிறீங்கல்ல, இது மக்களுக்கு தெரிஞ்சாதானே அது தாவேக்காக்கு பலனாக போகுங்கிற. மக்கள் தானே பயனடைகிறாங்க. இப்போது ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு அதோட வீடியோ காட்சிகள் கூட இருக்கு, என்னால் காட்ட முடியும். அவங்க ஒரு 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 மீன்பாடி வண்டியில் முழு பால் பாக்கெட்டையும் கொட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கொட்டி தெருக்களில் நடந்து போகிறாங்க. போகும்போது எல்லா வீட்டுக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு அதேமாரி போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அடையாளப்படுத்திக்கிறாங்க தாவேக்கா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அது எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியது தான், புரியுதுங்களா? கொடுக்கும்போது தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி யாரும் கொடுக்கல. மழையினால் பாதிப்பு, அதனால உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அந்த நேரத்துக்கு யார் உதவி செய்கிறாருன்றது தானே பார்க்கணும். களத்தில் வந்து நிற்கிறாங்கன்றது, திமுக வந்து நிற்கிறது பெரிய விஷயமா? ஆட்சியும் அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி மக்களை வர வச்சிருக்கவே கூடாது. அதிமுக காலகட்டத்தில் நீங்கள் போய் சரிசமமாக நின்னீங்கன்னா சரியான ஆட்சிகள் இல்லை, நிர்வாகத்திறன் இல்லை, அதனால போய் நின்னீங்க. இன்றைக்கி நல்லாட்சி நாயகர்கள் தானே, ஏன் நிற்கிறீங்க? நீங்கள் நிற்கவே கூடாது. தண்ணியெல்லாம் ஓடி இருக்கணுமே. 5000 கோடியை தின்னதுக்கு அப்புறமும் இன்னும் வீடு வீடாக பால் பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, போர்வை, பாய், ரெயின் கோட்டு, இத்தனை ஆயிரக்கணக்கான பம்புகள், இதெல்லாம் ஏன் பிரபா? இல்லை அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியுமா? 5000 கோடியும் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க, எந்த பணியுமே நடக்க. 5000 கோடியும் அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. 5000 கோடி செலவிட்டீங்களா இல்லையா? ஓகே, ஏன் போகலன்னு தான் கேட்குறேன். 5000 கோடியை ஸ்டாலின் எடுத்துகிட்டு போயிட்டாரு, சேகர்பாபு எடுத்துகிட்டு போயிட்டாரு, நேரு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலை. 5000 கோடி எங்கே போச்சு? உங்களுடைய திட்டமிடுதலில் தானே 5000 கோடி, 4800 கோடி செலவாகுதுன்னு சொன்னீங்க. 4800 கோடி செலவு பண்ணிட்டீங்கல்ல, பணிகள் முடிஞ்சிருச்சு இல்லை, ஏன் தண்ணி போகலை? அப்போ குறைஞ்சிருக்கணும்ல, ஏன் குறையல? டி நகரில், பாண்டி பஜாரில் இன்னும் நிற்கிது தண்ணி, அண்ணா நகரில் நிற்கிது, திருமங்கலம் மெட்ரோ வாசலில் நிற்கிது, 14th மெயின் ரோடில் நிற்கிது, 18th மெயின் ரோடில் நிற்கிது, அண்ணா நகரில் முகப்பேரில் நிற்கிது. எங்கே நிற்கலை? எல்லா பகுதிகளிலும் நிற்கிது. வியாசார்பாடியெல்லாம் ரொம்ப மோசம், பெரம்பூர்லாம் ரொம்ப மோசம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு கட்டமைப்பை வச்சு இன்னும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த திட்டத்தை போடுறேன் அந்த திட்டத்தை போட, இன்னும் 4 மாதமா? இது டிசம்பர் மாதமா? இன்னும் 2 மாதம் இருக்குது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு. மார்ச்சில் அறிவிச்சிருவாங்க. இந்த 2 மாதம் இன்னும் எத்தனை திட்டம் கொடுக்க போகிறீங்க? எப்படி 60 நாளில் செயல்படுத்த போகிறீங்க? விந்தையிலும் விந்தை இல்லையா? அப்போ மக்களுக்கு ஏமாளினா எதை வேணால் பண்ணலாம். நீங்கள் அடுத்து 5 வருஷம் ஆட்சிக்கு வருவோம், அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி யார்? தாவேக்கா தான் வரப்போகுது. ஓகே, நீங்கள் எப்படி ஆட்சி ஆள முடியும்? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் உங்கள்கிட்ட மக்கள் வந்து 1000 ரூபா கொடு, இலவச அரிசி கொடு, இலவச பஸ் பயணம் கொடு, பால் பாக்கெட்டு கொடு, மழை வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் அதே மாதிரி மக்களாக தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள். மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதுதான் அண்ணன் எழுதியிருக்கிறார் வரிகளில். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரவான்னு பாடியிருக்கிறதே திமுகவுக்காக தான், புரியுதுங்களா? நீங்கள் இல்லை மன்னர்கள். அவர் தான் அங்கே சொல்கிறாரு, உங்களுடைய சேவகன் நானுன்னு சொல்கிறார். மக்கள் தான் மன்னர்கள், அதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறதுக்கு தான் நான் வரேன்னு சொல்கிறாரு, புரியுதுங்களா? இங்கே அது வந்து வரிகளாக கடந்து போயிட முடியாது. வார்த்தை ரொம்ப ஆழமாக இருக்குது, கேட்குறப்போ ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. உங்களுடைய சேவகன் நான் அப்படின்னு சொல்கிறப்ப
களத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று வீட்டு வெளியே தாண்டி வந்தாவது மக்களுக்கு செய்யும். அதுதான் போட்டோ ஷூட். அது எடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இல்ல. ஓகே, கடந்த காலங்கள்ல அதை அண்ணாமலை கூட பண்ணியிருக்கிறாரு. இல்ல நான் அதை தான் சொல்றேன். அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்கே யாருக்காக பண்ணல, எந்த பகுதியில தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் தலைவர் வெளியே வரணும்ல இந்த மாதிரியான சூழல்கள்ல. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. கூட நான் என்ன சொல்றேன், பிரபா கூட வாங்க, அண்ணன் பொதுச் செயலாளர் அன்னைக்கு தலைவர் தளபதியை வெளியில கூட்டிட்டு வருவோம், சமாளிச்சிருவீங்களா? ஆட்சிக்கு வரப்ப நான் என்ன திருப்பி நான் சொல்றேன், எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இதை விட்டுடுங்க, அரசியலை விட்டுடுங்க, இதுக்கு பேர் அரசியல், அதை விட்டுடுங்க. பிராக்டிக்கலா சொல்லுங்க, அது பாசிபிலிட்டின்னு சொல்லுங்க. நான் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பக்கம் நிக்கிறேன். ஓகே, அது பாசிபிலிட்டியா? இல்ல எம்ஜிஆர் வந்திருக்காருல, நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறப்ப புரியலையா உங்களுக்கு? இது மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் பிரபா. எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா இப்போ என்னுடைய குடும்பம் மொத்தமும் திமுக கானது. ஓகே, புரியுதுங்களா? திமுக கூட்டங்கள் எத்தனையோ நடந்திருக்கு. ஆனா இதே ஜெயலலிதா அம்மையார் இந்த அண்ணா நகர் பகுதிக்கு வரும்போது நான் போய் பார்த்துருக்கேன். ஏன் அவர்களுக்கு நான் ஒருபோதும் ஓட்டு போட்டதில்லை. இது நாள் வரை இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டதில்லை. ஓகே, ஏன்? அது ஒரு கரிஸ்மேட்டிக், புரியுதுங்களா? போகணும் அப்படின்றது. அந்த மாதிரியான ஈர்ப்புகள் கூட அங்கே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி திமுகக்காக நின்னவன், அண்ணா திமுகக்காக நின்னவன் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை பார்க்குறான். ஒரு ஈர்ப்பு. விஜய் வெளியே வர்றதுனால என்ன சிக்கல் வந்துட போகுது? எல்லாமே சிக்கல் தான். ஓகே, உங்க பேண்ட்டுக்கு போட்டிருக்க முடிச்சு கூட சிக்கல் தான், அவுத்துருவாரு. அதுக்காக தான் இன்னைக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு இதுக்கு தடை வாங்கிடலாமா, அதுக்கு தடை வாங்கிடலாமா, என்னென்னவோ ஒரு கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறாரு நபிகள் நாயகம், மௌனம் மிகச்சிறந்த ஆயுதம்னு சொல்லிட்டு. அவர் வந்து மௌனமாக இருந்தபோது பல பேர் அவரை வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அதே பாதிக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு அவர் பக்கம் நிற்கிறாங்க. தமிழக மக்களும் இன்னைக்கு அவர் பக்கம் நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேர் ஆதரவு அவருக்கு வந்திருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அது ஏற்றுக்கொள்றேன். அது தவறிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்றேன். அதை எப்படி கையாளணும்ன்றது ரொம்ப தெளிவாக அவருக்கு தெரியும். ஓகே, அந்த தெளிவில் தான் இப்போவும் சொல்கிறேன். அவருடைய எண்ணங்கள் தெளிவு, பாதையும் பயணம் அதை நோக்கியே இருக்கு. அதனால தான் அவரால் பயணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய தகவல்கள் எங்களுக்காக இந்த மழைக்கால சூழலில் திமுக எப்படி செயல்படுகிறது, தாவேக்காவினுடைய செயல்பாடுகள், தொண்டர்களுடைய செயல்பாடுகள் களத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிண்ணா.